முதல் சுங்குவார் சத்திரம் வரை மட்டுமே மெட்ரோ ரயில் திட்டம் அறிவிக்கப்பட்டுள்ளது. முன்னதாக பரந்தூர் வரை மெட்ரோ ரயில் திட்டம் அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் தற்போது மாற்றப்பட்டிருக்கிறது. இதன் அடிப்படையில் பரந்தூர் விமான நிலைய திட்டம் ரத்தாகிறதா என்ற கேள்வி எழுகிறது. முன்னதாக பரந்தூரில் 5746 ஏக்கரில் சுமார் 27,400 கோடி ரூபாயில் புதிய விமான நிலையம் அமைக்கும் திட்டம் இருந்தது. திமுக ஆட்சியில் அறிவிக்கப்பட்ட திட்டத்திற்கு விவசாயிகள் எதிர்ப்பு தெரிவித்து போராடியிருந்தார்கள். விவசாயிகளின் போராட்டத்திற்கு தவேக தலைவரும் தற்போதைய முதல்வருமான விஜய் நேரில் சென்று ஆதரவும் தெரிவித்திருந்தார். இந்த சூழலில் பூந்தமல்லி முதல் சுங்குவார் சத்திரம் வரை மட்டுமே மெட்ரோ ரயில் திட்டம் அறிவிக்கப்பட்டுள்ளது. இன்று தமிழக பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டிருந்த நிலையில் பட்ஜெட்டில் பூந்தமல்லி சுங்குவார் சத்திரம் வழித்தடம் பற்றிய குறிப்பு மட்டுமே உள்ளது. கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ரமேஷ் இணைந்திருக்கிறார். ரமேஷ், பரந்தூர் விமான நிலைய திட்டம் ரத்தாகிறதா? நிச்சயமாக அதை நோக்கிதான் தற்போது முக்கியமான முடிவுகள் எடுக்கப்பட்டு வருகின்றன. ஏற்கனவே பூந்தமல்லியிலிருந்து ஸ்ரீபெரும்புதூர் வழியாக சுங்குவார் சத்திரம் வரை மட்டுமே தற்போது இந்த திட்டத்திற்கு ஒப்புதல் கொடுக்கப்பட்டிருப்பதாகவும், பரந்தூர் விமான நிலையத்திற்கான அந்த மெட்ரோ ரயில் திட்டம் கைவிடப்படுவதாகவும் மெட்ரோ ரயில் சார்பாக சொல்கிறார்கள். சாந்தவேலூர், அதே போல பிள்ளையார் சத்திரம், நீர்வளூர் ஆகிய 3 ஸ்டேஷன்ஸும் இல்லாம போகக்கூடிய ஒரு சூழல் ஏற்படுகிறது. அதாவது சுங்குவார் சத்திரத்திலிருந்து பரந்தூரை கனெக்ட் பண்றதுக்கு நடுவுல ஒரு 5 கிலோமீட்டர் இருக்கிறது. அங்க ஒரு 3 ஸ்டேஷன் பிளான் பண்ணியிருந்தாங்க. எனவே அந்த திட்டமும் கைவிடப்படுகிறது. எனவே இந்திய அரசுக்கு குறிப்பாக தமிழகம் சார்பாக கொடுக்கப்பட்டிருக்கூடிய அந்த 3 ப்ரொபோசல்ல சென்னை ஏர்போர்ட் டு கிளாம்பாக்கம், ஆவடி டு பாத்தீங்கன்னா பட்டாபிராம் கோயம்பேடு வழியாக, அதே போல இந்த திருப்பெரும்புதூர் வழியாக பூந்தமல்லி முதல் சுங்குவார் சத்திரம், இந்த 3 ப்ராஜெக்ட் மட்டுமே தற்போது கொடுத்திருக்கிறார்கள். பரந்தூர் குறித்து இன்றைய பட்ஜெட் காப்பியில எந்த இடத்திலுமே அவர்கள் குறிப்பிடவில்லை. எனவே தமிழக முதலமைச்சர் ஏற்கனவே எதிர்க்கட்சியாக இருக்கும்போது அவர் களத்திற்கு சென்ற முதல் அந்த ஆர்ப்பாட்டம் பெரிய அளவில் பரந்தூரில் நடைபெற்றது. எனவே இந்த திட்டம் கைவிடப்படுகிறதாக தான் நமக்கு தலைமைச் செயலக வட்டாரங்கள் நமக்கு மூலமாக தெரிய வருகிறது. வேதவழி, ஏற்கனவே பரந்தூர் வரையில் மெட்ரோ ரயில் திட்டம் அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் தற்போது அது இல்லை. தகவல்களுக்கு நன்றி ரமேஷ்.